வெல்கம் டு அசீம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் சமைக்க போகிறது சிக்கன் சிந்தாமணின்னு சொல்கிற வரமிளகா சிக்கன் பிரட்டல். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை அதில் வச்சு 75 ml ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு 25 வரமிளகாய்களை பாதியாக கட் பண்ணி உள்ளே இருக்க விதைகளை 80 to 90% எடுத்துட்டு விதை இல்லாத அந்த மிளகாய்களை எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. மிளகாயில் உள்ள காரம் எல்லாம் ஆயிலில் இறங்கிடும். இதுதான் சிக்கன் சிந்தாமணிக்கு ஹைலைட்டான ஃப்ளேவர். இந்த நேரத்தில் 1/4 கிலோ அதாவது 250 கிராம் அளவு சாம்பார் வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி அதில் கொட்டி நல்லா கிளறி விட்டுரும். மிளகாய் காரம் வெங்காயம் இனிப்பு ரெண்டும் சேரும்போது ஹாட் அண்ட் ஸ்வீட் ஃப்ளேவர் கிடைக்கும். தீயை சிம்மில் வச்சு நல்லா வெங்காயம் மிளகாய் ஆயில் 3 ஒன்றோட ஒன்று 2.5 கலக்கிற மாதிரி கிளறி விடுங்க. வரமிளகாய் உடலுக்கு தரும் நன்மைகள் குறித்து தெரிந்தால் ஆச்சரியப்படுவீங்க. அதில் முக்கியமான 2 விஷயம்: ஆயுள் அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கி நோயை தடுக்கும். அசைவ சமையலில் வரமிளகாய் அல்லது வரமிளகாய் தூள் தவிர்க்க முடியாத ஒரு இன்க்ரீடியன்ட். சரி, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்க போகிறதில்ல, அதனால் உப்பு ஒரு பக்கமாக ஒதுங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தரோவாக மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருங்க. கூடவே 250 கிராம் அளவு போன்லெஸ் சிக்கன் சின்ன பீஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்து கிளறி விட்டுருங்க. கொஞ்ச நேரத்துலேயே சிக்கன் ஒயிட் கலராக மாறிடும். சிக்கன் வாங்கும்போது செஸ்ட் பீஸ்ன்னு கேட்டு வாங்குங்க. அதில் தான் போன்ஸ் இல்லாமல் சதைப்பகுதி நிறையா இருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு தேவைப்படுற மாதிரி சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சாம்பார் வெங்காயம் இருக்கே, அது தம்மா தூண்டு இருந்துட்டு அது பண்ணுற வேலையை பார்த்தா அசந்துருவீங்க. சாம்பிளுக்கு கொஞ்சம் எடுத்து விட்றேன். உடல் எடையை குறைக்க, இரத்த அழுத்தத்தை குறைக்க, இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க, புற்றுநோய் வராமல் தடுக்க, இருமல் சளி தொற்றை மட்டுப்படுத்த, சிறுநீரக கல் பிரச்சனைக்கு, ஒடுகு பிரச்சனை தீர்க்க, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படியே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிக்கன் ஹாஃப் குக் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை சின்னதாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிடுங்க. அதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதில் தண்ணி சேர்க்கலை. ஸோ அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கண்டினியூஸாக வேக வைக்காமல் விட்டு வேக விடுறேன். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் வரமிளகாய் போடும்போது அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டோம். ஸோ மிளகாய் காரம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விட்டுருங்க. தீயை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பீஸை எடுத்து சிக்கன் சாஃப்டாக குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கணும். இன்னும் கொஞ்சம் வேகணும்னா அனதர் 1 or 2 மினிட்ஸு க்ளோஸ் பண்ணி வேக விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணால் நம்ம சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆகிருக்கும். இதை நாம் இப்போது சர்விங் பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். காரசானமான இந்த வரமிளகாய் சிக்கன் பிரட்டல் வீட்டில் செய்து பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு லைக்கு ஷேரு எல்லாம் பண்ணிடுவீங்கன்னு தெரியும். இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.